இவ்வளவு பெரிய ராமர் கோயில் திறப்பு விழாவும் போது ராமருடைய குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக அந்த சிந்தனை அவருக்கு தோணியிருக்கிறதை அவரை பாராட்ட வேண்டும். தென் பாரதம் ராமராஜ்யம் ஆகிவிட்டது என்று வேடிக்கையாக சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ராமர் தெரியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பெரியார் வித்தின் கொட்டேஷன் நான் சொல்றேன், பெரியார் என்று ஒரு ஆளை சொல்றீங்க. அவர் பேரே ராமசாமி தான் சார், அவர் பேர் ராமசாமி தான். அப்புறம் ராமனே எனக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? 3 லட்சம் கிராமங்கள்லேருந்து சிலா போச்சு, அதாவது செங்கல் போச்சு. தமிழகத்தில் இருக்கிற 16,000 கிராமங்கள்லேருந்து 6,000 கிராமங்கள்லேருந்து செங்கல் போச்சு. உற்சாகமா போய் ராமர் கோயில் கட்டுவோம்னுன்னாங்க. ஆனா கட்ட முடியுமா? நடந்துருமா? இது நடக்க விட்டுருவோமா? 2019 சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை வரும்போது கபில் சிபல் மிரட்டுகிறார். துக்ளக் சோ சொல்லுவார், இந்து சமுதாயம் வலிமை பெற்று விட்டால் கருணாநிதி பஜனை பாட வந்து விடுவார் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு இவரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கவில்லை. தீவு ராமேஸ்வரம் கடல்களால் சூழப்பட்ட தீவு. இந்த 2க்கும் அதுக்கான விசேஷம் இருக்கிறது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரிய விசேஷமே என்ன என்றால், இஷ்வாகு வம்சம், அதுதான் ராமனுடைய வம்சம். இஷ்வாகு மன்னன், அதாவது சமுத்திரத்தை கடைகிறார்கள் அல்லவா, கடையிறும் போது அந்த ஸ்ரீரங்க விமானம் வருகிறது. அந்த ஸ்ரீரங்க விமானம் தான் அதை சத்தியலோகத்திலிருந்து அதை நம்மளுடைய பூலோகத்துக்கு இஷ்வாகு மன்னர் கொண்டு வருகிறார். அந்த ரங்க விமானத்தோட ரங்கநாதரோட பூலோகத்துக்கு கொண்டு வந்தது இஷ்வாகு வம்சன் மன்னர். ஆகையினால் அது இஷ்வாகு வம்சத்தினுடைய குலதெய்வமாக இருந்தது. ராமாயணத்தினுடைய முடிவில் சீத்தையை மீட்டுட்டு வந்து அயோத்தியில் மீண்டும் பட்டாபிஷேகம் முடிந்த உடனே ராமன் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம ஊர் பாஷையில் இருந்தால் அன்பளிப்பு கொடுக்குறான். அப்போது விபீஷணன் இந்த இஷ்வாகு குலத்தனத்தை கேட்டு வாங்குகிறான். அதனால தான் ஸ்ரீரங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இஷ்வாகு குலத்தனம் என்று சொல்லுவார்கள். கேட்டு வாங்கிட்டு அதை அப்படி ஸ்ரீலங்காத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணும்போது காவேரி கரையில் கீழே வைத்து நீராட போகிறான். ரங்கநாதர் அவன் கூட போகவில்லை. இதுதான் கதை. நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன், இலங்கையை இங்கே இருந்தே பார்த்து ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆக ஸ்ரீரங்கம் என்பது ஸ்ரீரங்கத்தினுடைய வழிபடு தெய்வம் ரங்கநாதர் என்பவர் இஷ்வாகு குலம், ராமனுடைய குலதெய்வம். ஆகனாலதான் ராமனுடைய குலதெய்வத்தில் ராமனுடைய பட்டாபிஷேகத்திலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து தசரதன் எந்த வேலை செய்தாலும் யாராக இருந்தாலும் தானே தன்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தானே பண்ணுவாங்க. ஆகையினால தான் இவ்வளவு பெரிய ராமர் கோயில் திறப்பு விழாவும் போது ராமனுடைய குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக அந்த சிந்தனை அவருக்கு தோணியிருக்கிறதை அவரை பாராட்ட வேண்டும். 2வது, ராமாயணம் பல மொழிகளில் இருக்குது. தமிழில் இருக்கிற மாதிரியே அதாவது முதல்ல வந்தது வால்மீகி ராமாயணம். அதே போல் எல்லா மாநில மொழிகள்லேயும் துளசிதாசர் ராமாயணம் வந்தது. தமிழில் கம்ப ராமாயணம் வந்தது. கம்பனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கம்பன் எப்படி சொல்லுகிறான் என்றால், நடையில் நின்றுயர் நாயகன்கிறான். அதாவது சம்ஸ்கிருதத்தில் மரியாதா புருஷோத்தம் ராமனை சொல்கிறோம் இல்லையா, இவன் நடையில் நின்றுயர் நாயகன், காசில் குற்றத்து ராமன் அப்படிங்கிறான். அதாவது எந்தவித தூசும் இல்லாத ஒரு ராமன் என்று ராமனை பாடுகிறான். அந்த இடத்துல கம்பராமாயணத்தில் கம்பன் ஒரு விசேஷமாக ஒரு இடம் பண்ணான். என்ன பண்ணான்னா, விபீஷணன் அட்வைஸ் பண்ணுற இடத்துல, ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல அந்த ஹிரண்யவதம் அந்த கதையை சொல்லுகிறான், நரசிம்மரனுடைய கதையை சொல்லுகிறான். அப்போ அந்த இடத்துல கம்பர் மண்டபத்தில் இருந்த எல்லாரும் அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. நான் ஆங்கில வார்த்தையை நமக்காகத்தான் பேசுகிறேன். எதிர்ப்பு தெரிவித்த உடனே கம்பன் சொல்லுகிறான், நான் இந்த இடத்துல நரசிம்மவாதாரத்தை சொல்லுவது சரி என்றால் நரசிம்மன் இங்கே வந்து காட்சி கொடுத்து இதை ஆமோதிக்கட்டும்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நரசிம்மர் வருகிறார். அதனால தான் அந்த கம்பன் மண்டபம் தாயார் ரங்கநாயகி தாயாருக்கு எதிர்த்தாப்புல இருக்குது. அதுக்கு நேர் பார்வையில் மேட்டு அழகிய சிங்கர் என்று நரசிம்மர் இருக்கிறார். இன்னைக்கு தாயாருடைய பார்வையிலும் நரசிம்மனுடைய பார்வையிலும் அமர்ந்து கொண்டு
நம்மளுடைய பிரதமர் கம்பராமாயணத்தில் கேட்டு ரசித்தது, அதுவும் முதல் பாடலை, உலகம் யாவையும் தாமள வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே, அந்த பாட்டை இசைத்து இசைத்து, ஏனென்றால் ஊ என்பது அகர உகர மகரத்தில் ஓம் என்ற சப்தத்தில் காக்கும் சப்தம் பூ, ஆகையினால தான் அந்த தாயாருக்கு எத்தாப்புல இருக்குது. அந்த பாடலை ரசித்து ரசித்து கேட்டுட்டு இருந்தது ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது. இப்போ ராமேஸ்வரத்தில் போய் இறங்கியிருக்கிறார். ராமேஸ்வரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, முக்கியமாக நாம் அதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடிய இடம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ராவணன், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ராவணன் தமிழர், ராமன் ஆரியன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை இவங்க, ஆனால் இவர்களுக்கு பிராமணர்கள் எல்லாம் ஆரியர்கள். ராவணன் பிராமணன், பிராமணன் மட்டுமில்லை சுவாமவேதி, சிறந்த சாமகானம் பாடக்கூடியவர், சிறந்த சிவபக்தர். அப்படிப்பட்ட ராவணன் மன்னனாக இருந்தான். பிராமணன் மன்னனாக இருந்தது பரசுராமன் கதை ஒன்று வரும், நமக்கு வச்சுப்போம். அப்போது ராமனை கொண்டதன் காரணமாக பிரம்மஹத்தி தோஷம் தனக்கு வரக்கூடாது என்பதற்காக சிவனை ராமன் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ஆகையினால என்ன பண்ணுறாரு, இந்த முக்கியமான நேரத்தில் ஒரு அரசனாக இருந்தால் எதுனாலும் எந்த தோஷமும் தெரிஞ்சாலும் வரலாம், தெரியாமலும் கூட வரலாம். அங்கே ஒரு 22 தீர்த்தம் இருக்கிறது ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள. அந்த 22, அதாவது பாப விமோச்சன தலம் தான் ராமேஸ்வரம். அப்போ அந்த 22 தீர்த்தத்தில் நீராடி விட்டு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அங்கே கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா தீர்த்தம் ஆடிட்டு இருக்கிற இடத்துலையே எதிரெதிர் சந்நிதி, 2 சந்நிதி இருக்கு. ஒரு சன்னதிக்கு பேர் பாப விமோச்சனர் அப்படின்னு பேர், பாப விமோச்சனர் லிங்கம் இருக்கும். இன்னொரு சன்னதிக்கு பேர் புண்ணிய தாரணேஸ்வரர் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அங்கே பாவம் போகணும், புண்ணியம் வரணும் அப்படிங்கிற மாதிரி 2 எதிரெதிர் சன்னதி இருக்கும். இன்னொரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்று கேட்டால், அதுதான் பதஞ்சலியினுடைய பூமி. பதஞ்சலியினுடைய சன்னதி அங்கே இருக்கிறது. அதுக்கு பேர் ருத்ராட்ச மண்டபம் என்று சொல்லுவார்கள். 1,08,000 ருத்ராட்சம் உள்ள பதஞ்சலி மண்டபம். அதாவது நம்ம மோடிக்கான சிறப்பு என்ன பிரதமருக்குன்னா, உலகம் எங்கும் யோகாவை கொண்டு போனவர் பிரதமர் மோடி. இன்றைக்கு அந்த யோகாவை முதலாக கற்பித்து கொடுத்தவர் பதஞ்சலி. அந்த பதஞ்சலியினுடைய சந்நிதி இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு ஒரு என்ன சொல்லுகிறான் பாரதி, என்ன சொல்லுகிறான், ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி விஞ்ஞானம். அதாவது நான் போர்க்களத்தில் யுத்த களத்தில் இருக்கும்போது கூட என்னுடைய மனம் பொங்காமல் இருக்க வேண்டும், அதுதான் யோகம் என்று சொல்லுகிறான். ஒரு மன்னனுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. அதைத்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு மோடி என்ற பிரதமருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், அவர்களுடைய மென்டல் டிராங்குலிட்டி, அதுக்கு தேவை அந்த ராமேஸ்வரத்தில் இருந்து அந்த மன அமைதி, அந்த பக்குவம், அதெல்லாம் ஏற்கனவே அவர் ஒரு ராஜரிஷி என்று சொல்லிவிட்டார். ஆகையினால இத்தனையும் அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்கு, ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, 2 பெரிய கோயில்கள். ஸ்ரீரங்கத்தில் 7 பிரகாரம், 7 சுற்று தெரு, 7 உலகத்தையும் சொல்லக்கூடிய தெருக்கள். அங்கே 12 ஆழ்வார்களுக்கு சன்னதி இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ள மட்டுமே 56 சன்னதி இருக்கிறது. 56 சன்னதி தனித்தனி சன்னதி. ஊருக்குள்ள 12 ஆழ்வார்களுக்கு சன்னதி இருக்கிறது. அதனால தான் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் என்று சொல்கிறார்கள். வைகுண்ட ஏகாதசி அங்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ராமேஸ்வரத்தை பொறுத்தளவில் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது ஒரு காசி யாத்திரையை சொல்ல வேண்டும் என்றால், முடிக்க வேண்டும் என்றால், இங்கேருந்து அக்னி தீர்த்தத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு மணல் எடுத்துக்கொண்டு கங்கையிலே போய் காசியிலே கரைத்து விட்டு காசியிலேருந்து மீண்டும் கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் சேர்க்கணும். இதுதான் ஒரு காசி யாத்திரை. காசி யாத்திரை ஒன்று இருக்கிறது. காசி யாத்திரைக்குள்ளேயே சேதி யாத்திரை என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான, எப்படி அன்னைக்கு நாம் சொல்கிறாங்களோ, அதாவது பிராணத்தில் ராமன் வடக்கும் தெற்குமாக பயணம் செய்தார், கண்ணன் கிழக்கும் மேற்குமாக பயணம் செய்தார்.
இந்த 2 பேரும் பயணம் செய்து இந்த நாட்டினுடைய பாரத நாட்டினுடைய ஒற்றுமையை ஸ்தாபித்தார்கள். ஏன்னா நம்ம சங்கல்பத்தில் பரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ அந்த மாதிரி நம்ம சொல்லப்படுவது உண்டு. அதே வழக்கத்தில் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் ஏற்கனவே காசி தமிழ் சங்கம் நடத்துகிறார், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்துகிறார். இன்றைக்கு அயோத்தியையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிறார். எப்படி ராமன் வந்தானோ அதே மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவருடைய குஜராத்திலேருந்து மணிப்பூர் வரைக்கும் உள்ள தேசம் இணைத்து கொண்டிருக்கிறார். நார்த் ஈஸ்ட்டை யாரும் இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். நம்மளுடைய மோடி அவர்கள் தான் நார்த் ஈஸ்ட்டை கொண்டாந்து. ஏன்னா நார்த் ஈஸ்ட் கிருஷ்ணனுடைய பூமி. அதனால் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை ரொம்ப அற்புதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு செய்து காட்டி கொண்டிருக்கிறார். தான் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார். ராமருடைய இந்த கோயிலை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டை பற்றி நம்ம அவசியமாக பேசணும். ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு? ராமருடைய ஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் விசேஷ ஸ்தலங்கள் என்ன இருக்கு? அதை பற்றி சார், ராமருக்கும் தமிழ்நாட்டில் ராமருக்கு யாருமே தெரியாதுன்னு யாராவது ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் அறிவியல் அர்த்தம், அவங்க தான் தத்தின்னு அர்த்தம். என்ன கரூரில் இருந்துட்டு அப்படி சொல்ல முடியும் யாராலாவது? அப்போ அவர்களுக்கு ராமனை பற்றி ஒன்றுமே தெரியலைன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் நான் ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா அரசியலில் தானே மோடி இருக்கிறார். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார். தமிழகத்தை எம்ஜி ராமச்சந்திரன் என்று ராமச்சந்திரன், அது ராமர் தானே, ஆண்டு கொண்டிருந்த போது ஆந்திராவை முதல்வராக ஆண்டு கொண்டிருந்தவர் என்டி ராமராவ். அதே நேரத்தில் கர்நாடகாவில் முதல்வராக இருந்தவர் பேர் ராமகிருஷ்ண ஹெக்டே என்று பெயர். அதே நேரத்தில் கேரளாவில் கவர்னராக இருந்தவர் பேர் பா ராமச்சந்திரன். அவர் இங்கே சவுத் சென்னையினுடைய எம்பியாக இருந்தவர். பின்னால் ஜனதா கட்சியில் இருந்தார். பின்னால் கவர்னராக கேரளாவுக்கு போனார். அப்போது வேடிக்கையாக சொல்லுவாங்க, தென் தமிழகம் தென் பாரதம் ராமராஜ்யம் ஆகிவிட்டது என்று வேடிக்கையாக சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ராமர் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பெரியார் வித்தின் கொட்டேஷன் நான் சொல்கிறேன், பெரியார் என்று ஒரு ஆளை சொல்கிறீங்க. அவர் பேரே ராமசாமி தான் சார், அவர் பேர் ராமசாமி தான். அப்புறம் ராமனே எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த பெரியாரை, அந்த நாத்திக பெரியாரை நாக்கு மேலே பல்லு போட்டு கேள்வி கேட்டவருக்கு பேர் துக்ளக் ராமசாமி. நீங்கள் இந்த ராமசாமி அந்த ராமசாமி, தமிழ்நாட்டில் இல்லாத ராமசாமிகளே கிடையாது. நீங்கள் ராமநாத் கோயங்கோ என்று எடுத்துக்கொண்டால் அவர் பெரிய பத்திரிகையாளர், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஏஎன் சிவராமன் தினமணியில் உள்ள ஒரு பெரிய பத்திரிகையாளர். அவர் தேசியவாதி, தேசியத்துக்கு எதிரான சைனாவாதி என்றான். இப்படி ஒரு பத்திரிகைவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன், ராமன் தான். ராமானுஜன் கணித மேதை, ராமன் தான். இப்படி ராமன் என்றால் நீங்கள் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அந்த பேருக்கு அதாங்க நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ரா என்ற வார்த்தைக்கு அதிர்வு உண்டு, அந்த சப்தம் மந்திர சப்தம் உண்டு. ரா ரா ரா, நீங்கள் சினிமாவில் பாடினா ரா ரா ராமையான பாடுவீங்க, ராக்கம்மா கையை தட்டுன்னு பாடுவீங்க, ராசாத்தி ஒன்றுன்னு பாடுவீங்க. இந்த மாதிரி எல்லா அந்த ராவனுடைய அதிர்வின் காரணமாகத்தான் ராக் மியூசிக்னு வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு உலகமே அதிருது, RAW ரா அப்படின்னு கேட்டுட்டு உலகம் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் சார் ராவுக்குள்ள சப்தம். முதல்ல சப்தத்தை விட்டுருவோம், நான் இதை அடிக்க கொண்டே போவேன். சப்தத்தை விட்டுருவோம். எத்தனை ஸ்தலங்கள் இருக்கிறது? அதாவது ராமாயணத்துக்கு முந்தின கோயில் திருப்புலானி, ஆதி ஜெகநாத பெருமாளுடைய கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில், ராமநாதபுரத்துலேருந்து 9 கிலோமீட்டரில் இருக்கிற திருப்புலானி. 4 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய மாநில ஆளுநர் RN ரவி அங்கே போயிருந்தார். அங்கே இருக்கும்போது தான் தசரதனுக்கு சொல்லுகிறார்கள், தசரதன் குழந்தை பேர் இல்லை என்கும்போது ஸ்தலமாக போய் கும்பிட போகும்போது அங்கே சொல்லுகிறார், நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினால் உனக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொன்னவுடனே அங்கே அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அயோத்தியில் போய் தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுகிறான். அவங்களுக்கு நம்ம அந்த கதையெல்லாம் தெரியும். அந்த பாயாசத்தில் 3 பேருக்கு 4 இதை பிரித்து கொடுத்ததுனால 4 குழந்தைகள் வருகிறது. அந்த கதையெல்லாம் தெரியும். இன்றைக்கும் திருப்புலானில் பிரசாதம் பாயாசம்.
ஆகையினால் புத்திர வாக்கியம் வேணும்னு, அதாவது என்னுடைய பர்சனல் அனுபவமாக சொல்லுகிறேன் நாகராஜன் உங்களுக்கு. நான் ராமநாதபுரத்தில் இருக்கிறேன் 25 வருஷமாக. நான் இதுவரைக்கும் ஒரு 12 தம்பதிகளாவது திருப்புலானி கூட்டு போயிருப்பேன், குழந்தைகள் இல்லைன்னு. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனதில்லை. அதுதான் திருப்புலானி பாயாசத்தினுடைய மகிமை. அந்த அளவுக்கு ஒரு சேத்திரம், ராமன் பிறப்பதற்கே காரணமாக இருந்த சேத்திரம் தமிழ்நாட்டினுடைய சேத்திரம் திருப்புலாரி. ராமன் அங்கே வெற்றி கொள்ள வேண்டும் என்று அதாவது வந்தாச்சு. அங்கே திருப்புலானியில் தர்பையில் உட்காந்து 3 நாள் தவம் பண்ணுகிறான். தவம் என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணுறான், எப்படி பண்ணுறான், தர்பையில் உட்காந்து யோசிக்கிறான். ஆகையினால அந்த இடத்துல இருக்கிற அந்த ராமருக்கு பேர் தர்பசயன ராமர் என்று பேர். அங்கிருந்து சமுத்திரராஜனை வேண்டுகிறான். சமுத்திரராஜா நீ எனக்கு வழிவிடுன்னு சொல்லும் போது வழிவிட தயாராக இல்லை. அப்புறம் வில்லை எடுக்கிறான். வில்லை எடுத்த உடனே சமுத்திரராஜன் வழிவிடுகிறான். நீங்கள் வேடிக்கை என்னென்னா, பக்கத்தில் தேவிப்பட்டினம்னு ஒரு ஊர். அந்த தேவிப்பட்டினத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் கடல் அணைந்த பெருமாள், கடல் அணைந்த ஆதி ஜெகநாதர். திருப்புலானி ஆதி ஜெகநாதர், இவரும் ஜெகநாதர். ஏனென்றால் தேவிப்பட்டினம் கடலில் அலையே இருக்காது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்கும், ஆனால் அது போனால் கடலாக இருக்கும். அதில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் அந்த தேவிப்பட்டினத்துக்குள்ளே தான் ராமன் பிரதிஷ்டை பண்ணினா 9 நவகிரகம் கடலுக்குள்ள ராமன் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி நவகிரகத்துக்கு பூஜை செய்கிறான். அங்கேருந்து ஒவ்வொரு இடமா ராமன் போகிறான். திருப்புல்லாரி என்ற இடம் ராமன் சம்பந்தப்பட்ட இடம். ராமநாதபுரம் மாவட்டமேங்க, ராமநாதபுரத்துக்கு மாவட்டத்துக்கு முகவை என்று பெயர். முகவைனா என்ன அர்த்தம்னா, சேது மன்னர்கள்ட்ட கேட்டாங்களாம், இந்த சேதுவை காப்பாற்றுவதற்கு ஒரு நகரம் அமைக்க வேண்டும் அப்படின்னு. அப்போதே அந்த காலத்திலேயே அப்போ அமைக்கப்பட்ட நகரம் ராமநாதபுரம். ஏன்னா நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் போக ஆரம்பித்தாலே அதுக்கப்புறமே உங்களுக்கு அப்படி நெடுக தான் போகும். இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் மேப்பை பார்த்தா தெரியும், இப்படி தீவாவே போயிட்டுருக்கும். ஆகையினால தான் அதுக்கு பேர் முகவை என்று வந்தது. ராமாயண ஸ்தலங்கள் நிறைந்த மாவட்டம். ஆகையினால தான் ராமனே இருந்து வழிபட்ட மாவட்டம். ஆகையினால தான் அது ராமன் நாடு ராமநாதபுரம் என்று வந்தது. ஒரு மாவட்டமே ராமன் பேரில் இருக்குங்க போது தமிழ்நாட்டில் ராமனை எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்வார்கள் என்றால், ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் என்று சொல்வார்கள் என்றால், அதாவதுங்க அந்த சேதுக்கரையிலேருந்து பக்கத்தில் திருப்புலானிலேருந்து 4 கிலோமீட்டரில் சேதுக்கரை இருக்குது. இந்த ராமர் பாலம் பிரச்சனை வரத்துக்கு முன்னால் வரைக்கும் அங்கே இருக்கிற படகோட்டிகள் உங்களை நடுக்கடலில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வந்துடுவாங்க. இதில் சேதுக்கரையில் உள்ள படகோட்டிகள் நீங்கள் இறங்கி ஒரு நடுக்கடலில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரில் இறங்கி அப்படின்னு நடக்கலாம். அப்படின்னா என்னத்தோ, ராமர் போட்ட அந்த ராமர் பாலத்தில் நடக்கலாம். மொத்தம் 14 திட்டு சார். 7 திட்டு நம்மகிட்ட இருக்குது, 7 திட்டு ஸ்ரீலங்காவில் இருக்குது. நாங்கள் அந்த ராமர் பாலம் பிரச்சனை வந்த காலத்தில் 5 திட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். 5வது திட்டு வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அப்போ ராம் சேது என்பது எவ்வளவு முக்கியமாக, ராம் சேதுங்கிறத சேது என்றாலே பாலம் தாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கான ஒரு பெரிய பாலத்தை நம்மளுடைய பிரதமர் மோடி போட்டு கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் நான் சொல்லுவேன். அயோத்தி ராமர் கோவில் இந்த 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை நடைபெறும் போது இந்த கோவில் கட்டுவதற்கான போராட்டம் 500 ஆண்டு கால போராட்டமாக இருக்கு. நீங்க தொடர்ச்சியாக இயக்கத்துல பயணம் செய்றீங்க. 90களில் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு இருந்தது? தமிழ்நாட்டில் அதோட பங்களிப்பு எப்படி கொடுத்தாங்க? இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதாவது 1979 தான் நான் சங்கத்தினுடைய சுயம் சேவக். ஆனால் அதுக்கு முன்னால் இருந்தே பற்பலருங்க. 47ல் 370 பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. 370 போக வேண்டும்னு ஏதாவது ஒரு இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருக்குமானால் அது RSS இயக்கம். ஆனால் நம்பிக்கை யார்கிட்டையும் இல்லை. அது போயிருமா, போக வச்சிட முடியுமா? எத்தனை பேர் சொன்னார்கள். நான் இதே ஒரே நாடுகளில் நம்மளுடைய வாசகர்களுக்கு சொல்லியிருக்கேன். மாதவராவ் சிந்தியா இந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசும்போது ட்ரீம் மர்ச்சன்ட் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சும்மா கற்பனை விற்று கொண்டு இருப்பீர்கள், 370 என்பீர்கள், காமன் சிவில் கோட் என்பீர்கள், அயோத்தியாவில் கோயில் என்பீர்கள், இதெல்லாம் எந்த காலத்திலையும் நடக்க முடியாது என்று சொல்லியிருந்தது. 370 வந்தபோது அவ்வளவு ஆனந்தம். நம்ம கண்ணிலேயே இதை பார்க்குறோமே என்று ஒரு ஆனந்தம்.
அயோத்தி போராட்டம் 500 ஆண்டு கால போராட்டம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு வேணால் 1980க்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் தெரிவிக்கலாம். ஏன்னா 80ல் தான் விஸ்வ இந்து பரிஷத் அந்த போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பித்து அவருக்கு பங்கு இருக்கிறது. எல்லா வகையிலையும் தமிழகத்தில் ராமனுக்கான பங்கு என்பது பெரிய பங்கு இருக்கிறது. அவர் பராசர், வக்கீல் பராசர் என்ன பண்ணார் அதெல்லாம். அப்போது ராமருங்கிறதுக்கு எவ்வளவு தமிழகத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ராம்சிலா நடக்கும்போது 3.5 லட்சம் கிராமங்கள்லேருந்து சிலா போச்சு, அதாவது செங்கல் போச்சு. தமிழகத்தில் இருக்கிற 16,000 கிராமங்கள்லேருந்து 6,000 கிராமங்கள்லேருந்து செங்கல் போச்சு. நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. அப்போ நமக்கு ரீச்சபிளாக தான் இருந்தது 5,300 கிராமம் என்று நான் நம்புகிறேன். சிலா பூஜன் அப்படி போச்சு. கரசேவாக்கு எத்தனையோ சுயம் சேவர்கள் அங்கே போயிருந்தாங்க. இன்னைக்கு வரக்கூடிய பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழகத்திலிருந்து கரசேவாக்கு சென்றவர்களுடைய பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களெல்லாம் ராமரை தரிசனம் பண்ணுவதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத் எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாவட்டம் தோறும் கரசேவர்களுடைய பட்டியல் எடுக்கப்பட்டு வருகிறது. எல்லாத்தையும் பட்டியல் இருக்கிறது, போனவர்கள் எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் நான் பிரச்சாரக்காக இருந்ததன் காரணமாக என்னால் கரசேவைகளில் பயன்பட போக முடியலை. ஏன்னா சங்க அனுமதி இல்லாமல் அங்கே போயிருக்க முடியாது. ஆனால் போனவர்களெல்லாம் இப்போ எவ்வளோ உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் கல் கொண்டு வந்தாங்க, அங்கேருந்து உடைச்ச கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் உற்சாகமாக போய் ராமர் கோயில் கட்டுவோம்னு நின்னாங்க. ஆனால் கட்ட முடியுமா, நடந்துருமா, இது நடக்க விட்டுருவோமா? 2019 சுப்ரீம் கோர்ட்டில் பிரச்சனை வரும்போது கபில் சிபல் மிரட்டுகிறார், தீர்ப்பை இப்போ சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுகிறார், எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லணும்னு சொல்கிறார். நடந்தது. எந்த அளவுக்கு ஜுடிஷியரியை அவங்களால் பயமுறுத்த முடிந்தது என்றால், நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று பயமுறுத்த முடிஞ்சது. ஜுடிஷியரியை நான் குறை சொல்லலை, அந்த அளவுக்கு அவருடைய ஆக்ரோஷம் இருந்தது, எல்லாருக்கும் பயம் இருந்தது. 2019க்கு முன்னால் வந்துடும் நினச்ச தீர்ப்பு 19 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது. வந்ததில் வேடிக்கை என்ன தெரியுமா? 5க்கு 0. 5 நீதிபதிகளும் அது ராமர் பிறந்த இடம் என்று சொல்லி அங்கே கோயில் கட்ட வேண்டும், அதற்கான ஒரு தனி ட்ரஸ்ட் அமைக்க வேண்டும், அந்த ட்ரஸ்டினுடைய பணிகளை அரசாங்கம் மானிட்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் அதனுடைய பெரிய வெற்றி. இதுக்கு முக்கியமான திருப்பு முனை என்பது அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு. அதில் 3 நீதிபதிகள், 3 நீதிபதிகளுமே அது ராமன் பிறந்த இடம் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். அதில் எஸ்யூ கான் என்பவர் மட்டும் பாக்கி 2 நீதிபதிகளும் என்ன சொன்னார், சுதீர் அகர்வாலும் இவரும் என்ன சொன்னாங்கன்னா, இடிக்கப்பட்ட கோயில் மீது ராமர் கோயில் கட்டப்பட்டது என்று சொன்னார். எஸ்யூ கான் மட்டும் என்ன சொன்னார்னா, இடிபாடுடைய கோயில் மீது கட்டப்பட்டது, ஆனால் இடிக்கப்பட்டதா என்று சொல்ல முடியாதுன்னு சொன்னார். அவங்க கொடுத்த அந்த தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தினுடைய சான்றுகள் அதுதான் பேசிச்சு. அந்த அலகாபாத் ஹைகோர்ட்டில் என்ன தவறு நடந்தது என்றால், அவங்க சுன்னி வைஃபோர்டனுடைய மனுவை தள்ளுபடி செய்தார்கள். நிர்மோனி அக்காடா அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தார்கள். தள்ளுபடி செய்துவிட்டு 1/3 அவர்களுக்கு கொடுத்தார்கள். மனுவே தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு 1/3 எப்படி கொடுக்க முடியும்? ராமர் பிறந்த இடம் தானே அதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகையினாலும் 3 பேருமே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. இதை ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போராட்டத்தினால் ஒரு பக்கம் நடந்தாலும் சட்ட ரீதியாக, ஏன்னா சட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் இல்லையா, அதுக்கு முன்னால் வரைக்கும் சட்ட ரீதியாக வரவில்லை. இந்திய நாட்டிலேயே முதல்ல வழக்குக்கு போன ஒரு வழக்கு என்று சொல்லப்படுமானால் அது ராமர் கோயில் வழக்கு என்று சொல்லப்படுகிறது. அத்தனை ஆண்டு காலம் சட்ட போராட்டம், சட்டத்தில் மட்டும் 5 வழக்குகள் எல்லாம் இதில் சேர்க்கப்பட்டு வந்த வழக்கு தான். அதில் வெற்றி பெற்றுத்தான் இன்னைக்கு இந்த ராமர் கோயில் வந்திருக்கிறது. இந்த ராமர் கோயிலுக்கு தமிழ்நாடு சார்பில் நிறைய பங்களிப்பு இருக்குன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு அந்த மணி தமிழ்நாட்டில் செஞ்சாங்க, அந்த மாதிரி இப்படி இந்தியா முழுக்க இருந்து இதோடைய பங்களிப்பு இருக்கு. இந்த கோயிலோட கட்டுமானத்தில் சில விமர்சனங்கள் கூட வைக்கப்பட்டது. இந்த பிரதமர் மோடி சிலையை பிரதிஷ்டை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சமூக வந்தது. இந்த கோயிலுடைய கட்டுமானம், இதோட பிரதிஷ்டை செய்கிற முறை, இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? ஆகமங்கள் எல்லா இடத்துலையும் வேறுபடும் சார். இப்போது தமிழ்நாட்டில் உங்கள் ஆகமம் படி நீங்கள் தெய்வத்தை தொட்டு வழிபட முடியாது. காசியில், உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இறைவனை தொட்டு வழிபட முடியும். நீங்கள் போய் எப்படி மோடி தொடலாம் என்று கேட்டால் வடநாட்டில் தொடலாம், அவ்வளோதான். இந்த ஆகமத்துக்கும் அங்கே ஆகமத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
நீங்கள் காசியில் போய் காசியில் லிங்கத்தை நீங்கள் தொட்டுத்தான் வழிபாடு பண்ணுவீங்க. அந்த ஆகமத்தில் அங்கே அந்த வித்தியாசம் சார். இங்கே நீங்கள் குளிக்காமல் கோயிலுக்குள்ளே போகவே முடியாது சார். அங்கே அப்படி இல்லை சார். சொட்டர் போட்டுட்டு போவாங்க சார். நேற்று போட்ட சொட்டரை இன்னைக்கு போட்டுப்பாங்க சார். அது படிப்பிரதேசம் சார். ஆகமம் என்பது இடத்துக்கு இடம். அதாவது தமிழகத்துடைய ஆகமம் என்பது கொஞ்சம் தொன்மையான ஆகமம். தமிழகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நாம் தெளிவாக சொல்ல முடியாமல் தமிழகம் ஒரு கோயில் கொண்ட மாநிலம். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை கோயில்கள், அத்தனை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, அதாவது வைணவமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும். ஏன்னா 108 வைணவ தலத்தில் 84 வைணவத்தலம் தமிழகத்தில் தான் இருக்குது. ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சாற்று முறையை பண்ணி இன்னைக்கு அத்தனை கோயில்களிலும், தமிழகம் தவிர இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசத்தில் இருக்க அத்தனை கோயில்களிலும் தமிழ் சாற்று முறை இடம்பெறுகிறது. அது வழிபாட்டு முறை. ராமானுஜர் கொண்டு இன்னைக்கு இவங்க ஒன்றும் தமிழை கொண்டு சேர்க்கல. ராமானுஜர் அந்த காலத்திலே கொண்டு சேர்த்து விட்டார். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் ஏவா போற்றின்னு தான் சொன்னாங்க. சிவனை நாம கொண்டாடினோம். ஏன் கொண்டாடினோம் என்றால், சிவன் கைலாசத்தில் இருக்கான். சிவனுடைய பாதி கன்னியாகுமரியில் இருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்க தேவி இல்லாமல் பாதி என்ன சிவன். ஆகவே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொன்னவர்கள் நாம. அதனால் இந்த ஆகமங்கள் இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுகிறது. இந்த ஆகமத்தைப்படி நாம் தூங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன். பிரதமர் மோடி ஒரு ராஜரிஷி. ராமகிருஷ்ண மடத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர். அவர் துறவியாக போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எப்படி குருஜி கோல்வல்கருக்கு துறவியாக போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவருடைய குரு அவர்கிட்ட இல்லை நீ இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, ஆகையினால நீ பிரம்மச்சரியா இரு, ஆனால் துறவியாக வர வேண்டாம் என்று குருஜி கோல்வல்கரை அனுப்பினாரோ, அதே மாதிரி மோடி அவர்களும் துறவியாக சென்றிருக்கலாம், செல்லவில்லை. பிரம்மச்சரியாக இருந்து இந்த நாட்டை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு ரிஷி. ஆகையினால இந்த ரிஷிகளுக்கு ஆகமத்தை வகுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அப்படித்தான் சொல்லுவேன். நீங்கள் அவரை மன்னராக பார்க்குறீங்க, நான் ரிஷியாக பார்க்குறேன். ஆகையினால இந்த விஷயத்தில் அரசு என்ன சொல்லுகிறதோ அதுதான் இங்கே. ஏன்னா கட்டடம் கற்றவர்கள் யாராகனாலும் இருக்கலாம். அதனால் அவங்க கட்டடத்தை கட்டினாங்கன்னு சொல்ல முடியாது. ஓதிவிப்பவர்கள் யாராக இருக்கலாம். ஆனால் ஒரு யாகம் என்றால் அதுக்கு ஒரு எஜமானன் என்று ஒன்று வேண்டும். அது அந்த நாட்டினுடைய மன்னனாகத்தான் இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த நரேந்திர மோடியை நான் மன்னனாகத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆகையினால இந்த ஆகமத்தை பற்றி கேள்விகளுக்கு இங்கே இடமே இல்லை. அங்கே இருக்கிற பண்டிதர்கள் என்ன காசியிலேயே புனருத்தாரணம் நடைபெற்றது. வழக்கு உள்ள ஆகமம் படி தான் நடைபெற்றது. அப்போ நம்ம ஊரை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சேர்ந்தவர்கள் அங்கே பேசினாங்க. நம்ம சுப்பு சுந்தரம் பேசினார். சுப்பு சுந்தரம் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணி நம்ம பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களை கூட்டுட்டு போய் தெற்குள் உள்ள ஆகமத்திலையும் பண்ணணும்னு பண்ணி வச்சாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அவ்வளோதான், வாய்ப்பு கொடுத்தார்கள், நல்லபடியாக வாய்ப்பு கொடுத்தார்கள். ஏன்னா காசி நகரத்தை வளர்த்து விட்டது நம்ம ஊருடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அப்போ காசிக்கு எனக்கு தொடர்பு இருக்குது, அயோத்திக்கு எனக்கு தொடர்பு இருக்குது, எல்லா இடத்துக்கும் எனக்கு தொடர்பு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை ஏதோ தமிழ்நாடு தனியாக இருக்கிறது என்று ராமனுக்கும் கண்ணனுக்கும் சிவனுக்கும் இங்கே பாத்தியதே இல்லை, எல்லாம் சிறுதெய்வங்கள் தான் என்று சொல்லுவதெல்லாம் வேறு ஏதோ காரணத்துக்காக என்று தான் நான் சொல்கிறேன். இதில் எனக்கு இன்னொரு, இப்போ நம்ம இந்த ராமர் கோயிலுக்கான அச்சதிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்கருத்தோடையும் நினைச்ச உங்க கூட ராம பக்தி இருக்கிறத பார்த்து, குறிப்பா சொன்னா ஜம்மு காஷ்மீர்ல முன்னாள் முதலமைச்சர் வந்து ராமகார பாட்டெல்லாம் பாடி இந்த மாதிரி ராமர் வந்து பொதுவான கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எதனுடைய மாற்றம்? இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக பார்க்கலாமா, இல்ல உள்ளூர உணர்வுன்னு சொல்றேன்? அரசியல்னால வந்த மாற்றம், அதிகாரத்தினால வந்த மாற்றம். அதாவது இதுதான் கோபால்ஜி நம்மளுடைய ராமகோபாலன் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உனக்கு வலிமை இருந்தால் தான் நீ சொல்றத எல்லாரும் கேட்பாங்க, வலுவற்றவன் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். நம்ம துக்ளக் சோ சொல்லுவார், இந்து சமுதாயம் வலிமை பெற்று விட்டால் கருணாநிதி பஜனை பாடம் வந்து விடுவார் என்று சொல்லுவார்கள். அதனால தான் இன்னைக்கு இவரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கவில்லை, போகிறதா இருந்தாலும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுகிறோம், வேற ஒரு கட்டிடத்தின் மேலே கட்டினாலும் நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் படிக்கணும், தீர்ப்பை படிக்கணும் சார், தீர்ப்பு படிக்கணும், அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பை படிக்கணும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை படிக்கணும். படிச்சுட்டா அவருக்கு புரியும் கோயில் மீது தான்
மசூதி கட்டப்பட்டது என்று அவருக்கு புரிந்து விட்டால் இதை சொல்ல போறதில்லை. அப்போ புரிந்ததுன்னா புரியாமல் நடிக்கிறார் என்று இன்னைக்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னாலே சக்தியின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்து சக்தி ஒன்றுபட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் பிரதமர் மோடி. ஏனென்றால் நான் ஒரு செக்யூலர் பிரைம் மினிஸ்டர்னா இண்டிவிஜுவலாக நான் செக்யூலர் கிடையாது. ஐ எம் எ ஹிந்து பட் மை கண்ட்ரி இஸ் செக்யூலர் என்பதை உலகத்து நாடுகளுக்கும் அவர் புரிய வைத்திருக்கிறார். இப்போது நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொன்னீங்க, ஜம்மு காஷ்மீரில் உள்ள அவரை சொன்னீங்க. தமிழகத்தில் எக்கச்சக்க பேர், அதாவது வாஜ்பாய் ஆட்சி வந்த உடனே ஆர்எஸ்எஸ்னுடைய சர்சங்கச்சாரக்கா மானிய பரம்பூஜன் சுதர்சன்ஜி இருந்தார். அப்போ வாஜ்பாய்கிட்ட சில விஷயம் பேசும்போது சொன்னார், நீங்கள் சில விஷயத்தை, அதாவது மகாபாரத யுத்தத்தில்ங்க கௌரவர்கள் கூட இருந்த ஆச்சாரியார்கள், துரோணராக இருக்கட்டும் பீஷ்மராக இருக்கட்டும், பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு தான் விரும்பினாங்க. ஆனால் அவர்களுக்கு கௌரவர்கள் கூட இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்படி இன்றைக்கும் கூட கட்டாயத்தின் காரணமாக கௌரவர்கள் கூட இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்துத்துவா வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆகையினால இன்னைக்கு அதை தைரியமாக மோடி அவர்கள் செய்ய ஆரம்பித்த உடனே எல்லாரும் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை அவர்களுக்கு வராமல் இருந்தது. இந்த தன்னம்பிக்கை வந்த உடனே எல்லாரும் ராமர் 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 இன்னைக்கு ஓடி 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 வராங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து வராங்க. அக்ஷதை குடிக்க போன எந்த இடத்துலையும் எதிர்ப்பு இல்லை. இப்போ தமிழகத்தில் நேற்று முந்தானத்து வரை கணக்குப்படி 85 லட்சம் வீடுகளுக்கு அட்சதை போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாகராஜன், நீங்கள் சங்கத்தினுடைய காரியகர்த்தா, கரெக்டான நம்பரை நீங்கள் சொல்லிட முடியும். ஆனால் இந்த இவ்வளவு லட்சம் வீடுகளுக்கு அட்சதை போயிடுதுன்னா நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை கவர் பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். இது எவ்வளோ பெரிய வெற்றி என்று எனக்கு சொல்லாமல் சொல்லணும் அவசியம் இல்லை. அதாவது இப்போது அதை மாதிரி 2 மடங்கு மக்கள் எங்களுக்கு இன்னும் அட்சதை வரல, எப்போ வரும், எப்போ இன்விடேஷன் வரும், எங்களெல்லாம் சேர்க்க மாட்டீங்களா, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா, அப்படி இன்னைக்கு தமிழகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மாற்றங்க. இதில் இன்னொரு கேள்வி, பொதுமக்கள் இருக்கிற ஒரு கேள்வி கூட நான் கேட்குறேன். பொதுவாக இந்து சமயத்தில் வந்து நிறைய கடவுள்கள் இருக்காங்க. நம்ம இப்போ இவருக்கே வந்து 10 அவதாரங்கள் இருக்கு. இதில் ராம அவதாரத்தை மட்டும் நாம் இவ்வளோ கொண்டாடுவதற்கான காரணம் என்ன சார்? ராமன், அதான் நான் சொல்லிட்டேன், மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். அவன் தந்தைக்கு மகனாக, தாய்க்கு மகனாக, உற்றாருக்கு தன் கூட உள்ளவர்களுக்கு சகோதரனாக, ஒரு மிருகத்துக்கு, ஒரு பறவைக்கு, ஒரு மிருகத்துக்கு ஈமச்சடங்கு செய்தவனாக. அதாவது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், ராமநாமத்தினுடைய மகிமை. நான் ராமன் பேரை சொன்னேங்க, அதை விட்டுருங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், ஆஞ்சநேயர் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு விலங்கு, குரங்கு, அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ ஒரு குரங்கு ஒன்றை மனிதனாக்கி, மனிதன் ஒன்றை தெய்வமாக்கி, அந்த தெய்வத்தை மனிதர்கள் வழிபடக்கூடிய இடத்துல வைக்க முடியுமானா அது ராமநாமன் தானே பண்ணியிருக்கு. அப்போது ஒரு மிருக நிலையில் இருக்கிறவனை தெய்வமாக உயர்த்த முடிந்திருக்கிறது ராமநாமத்தால். ஒரு ஜடாயுவை, ஒரு ஜாம்பவான, ஒரு அனுமனை, இப்படி நீங்கள் கதையாக சொல்லிக்கொண்டே போகலாமே. எந்த லெவலில் இருக்கிறவரும் ராமனுக்கு உபயோகம் பண்ண, அதாவது அருந்தரல், அதாவது இப்போ ராமன் இல்லை என்ற உடனே அயோத்தி எப்படி அழுதது என்று சொன்னோம்னா, அயோத்தியில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், புல் பூண்டு, செடி கொடி மரங்கள் அழுதனன்னு சொன்னால் அப்போ ராமன் எப்படி இருந்தான்ங்கிறது தானே வாழ்க்கை. ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். இன்னைக்கு இது யாருக்குமே ஒத்து வராது. பாரதி பாடுறா, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. சொன்னால் ஜெயிக்கணும். நாம் பிள்ளையார பண்ணுறோம், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், என்னுடைய வாக்கு சக்தி வேணும்னு சொல்கிறோம். என்னுடைய வாக்கு, ராமச்சந்திரன் ஹரிச்சந்திரன் வம்சம். ஹரிச்சந்திரன் உண்மை பக்கத்தில் நின்னவன். அந்த உண்மை பக்கத்தில் நின்னவன் அவனுடைய வாழ்க்கையை சொல்லாமல் யாருடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்ல முடியும்? ஆகையினால தான் கம்பன் காசில் குற்றத்து ராமன் என்று சொன்னான், நடையில் நின்றுயர் நாயகன் என்று சொன்னான். அதாவது அவதாரங்களில் ராமனுடைய அவதாரத்தை பூர்ண அவதாரம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற அவதாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருக்கலாம். மனிதனான உடனே இவன் பூர்ணமாயிட்டான்.
கண்ணன் அவதாரத்தை இன்னும் மேம்படுத்தி சொல்வார்கள், பரிபூர்ண அவதாரம் என்று சொல்வார்கள். அது இன்னொரு இடத்துல பார்க்கலாம். நாம மதுரா கோயில் வரும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆகையினால இந்த பூர்ண அவதாரம் ராமன் என்பதால் ராமனுக்கு 8. அயோத்தி உத்தரப்பிரதேசத்துல மிகவும் பின்தங்கி இருந்த ஒரு மாவட்டமாக இருந்தது. பைசாபாத்ங்கிற மாவட்டமாக இருந்தது. 2019 தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு ஆன்மீக தலைவர் வளர்ச்சி அடைஞ்சது. இதுக்கு தான் ஒரு மாதிரி விமர்சனங்கள் சிலர் முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு மாவட்டமா அது இன்னும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், உங்களுடைய பார்வை எப்படி? அயோத்தி சின்னதாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா ராமாயண காலத்தில் தலைநகராக இருந்த ஒரு அயோத்தி, லக்னோங்கிறது லக்ஷ்மணபுரி, இன்னைக்கு அது தலைநகராக மாறியிருக்கிறது. எது தலைநகராக இருந்திருக்குமோ அது ஒரு சின்ன நகரமாக மாறிவிட்டது. இன்னைக்கு அதனுடைய இழந்த குளோரி மீண்டும் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த 3 ஆண்டுகளில், ஏன்னா இந்த கோயிலினுடைய பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 1800 கோடி செலவில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணி 3 அடுக்கில் இந்த கோயில் பண்ணி, இந்த 3 அடுக்கில் என்னென்ன சந்நிதிகள் இருக்குமோ அவ்வளவும் பண்ணும்போது, எப்படி ஹைதராபாத்தில் சின்னஜியர் ஒரு 108 திருப்பதியை கொண்டு வந்து வச்சாரோ அந்த மாதிரி மொத்த ராமாயணத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. 56 முக்கியமான ராமாயண சம்பவங்களை பற்றிய டெபிக்ஷன் அங்கே இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகும், ஒரு ஆள் நான் ராமாயணத்தை முழுசாக கற்றுக்கணும், இத்தனை பேஜ் நான் படிக்க முடியாது, வைக்க முடியாது, அப்படியே அயோத்திக்கு வந்தால் போதும். அப்போ ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கே பாருங்கள், இந்த முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட 1000 விமானங்கள் வர இருக்கிறது அயோத்திக்கு. ட்ரெயின் எக்கச்சக்கமாக போக இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், நான் யாராவது ஒருத்தனை இந்த இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு பாராட்டுவேன் என்றால் இந்த நாட்டினுடைய ஜோசியர்களை தான் பாராட்டுவேன். அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்களேன், நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்களேன், நீங்கள் ஒரு தடவை வைஷ்ணவ தேவி போயிட்டு வந்துடுங்களேன், நீங்கள் ஒரு தடவை இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்களேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஜோசியக்காரன் தான் சொல்லுவான். அங்கே இருக்கிற ஆளை பார்த்து நீங்கள் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு நம்ம ஜோசியக்காரன் தான் சொல்லுவான். அவனை தான் நம்ம பாராட்டி ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அது மூட நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்னு சொன்னாலும் கூட தேசிய ஒற்றுமைக்கு அவங்க பண்ணுற வேலை பெரிய வேலை. தமிழ்நாட்டிலே நீ நவகிரகத்துக்கு போயிட்டு வா, அறுவடை வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்தியன் டூரிசம் என்பதே ஸ்பிரிச்சுவல் டூரிசம் தான். திருப்பதியினுடைய ஒரு திருப்பதி நகரனுடைய பட்ஜெட், திருப்பதி கோயிலினுடைய பட்ஜெட்டும் சென்னை கார்பரேஷனுடைய பட்ஜெட்டும் ஒன்று சார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் திருப்பதி கோயிலினுடைய பட்ஜெட்டையும் சென்னை கார்பரேஷனுடைய பட்ஜெட்டையும் பாருங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்கும். அவ்வளவு டேர்ன் ஓவர் ஒரு கோயிலில் இருந்து. சபரிமலை ஐயப்பன், நீங்கள் இந்தியாவிலேருந்து பல இடத்துலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு கோடி பேர் வருகிறார்கள். அந்த 1 கோடி பேரும் ஆளுக்கு 10,000 ரூபாய் செலவழிக்கிறார்கள். 1000லேருந்து 10,000 ரூபாய் செலவழிக்கிறார்கள்னா அந்த எக்கனாமிக் ஃப்ளூயிடிட்டி என்ன வருதுன்னு பாருங்கள். திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தரிசனம் பண்ணுகிறார்கள், வருஷத்தில் இத்தனை பேர் வருகிறார்கள்னா அதனுடைய ஏன் திருப்பதி வளர்ந்தது? ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தினால. ஏன் சபரிமலைக்கு அவ்வளவு கூட்டம்? ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தினால. ஏன் இவ்வளவு? இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே ராமேஸ்வரம் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இல்லை என்றால் ராமநாதபுரத்தை தாண்டி அங்கே வேலையே கிடையாது. தூங்கா நகரம் மதுரை, மீனாட்சி இல்லைன்னா மதுரைக்கு வேலையே கிடையாது. அங்கே அந்த கோயில் சென்ட்ரிக் எக்கனாமி தான் இருந்து கொண்டிருக்குது. பழனி அந்த பஞ்சாமிர்தம், அந்த பஞ்சாமிரதத்தில் 5 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது. அதை வச்சு தான் அந்த பழனியினுடைய எக்கனாமி இருக்குது. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 90களிலேயே பழனியினுடைய எக்கனாமிக் அவுட்டன் 300 கோடி. அதனால் அவர் கோமனம் தரித்த பழனியாண்டவர் 300 கோடிக்கு அதிபதி. அவர் அப்பப்போ ராஜாவாகவும் காட்சி தருவாருங்கிறது வேற. அவனும் பாதி நேரம் கோமனத்தில் இருப்பார், பாதி நேரம் ராஜாவாக இருப்பார். 300 கோடிக்கு அவர் அதிபதி. அதனால் இந்தியன் டூரிசம் ஸ்பிரிச்சுவல் டூரிசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஜோதிர்லிங்கத்துக்கு போவாங்க, 108 வைஷ்ணவ திவ்ய தேசத்துக்கு போவாங்க, 58 சக்தி பீடத்துக்கு போவாங்க. அப்போ அயோத்தி ரிஜினேட் ஆகிவிட்டால், ஏன்னா இதுவரைக்கும் அயோத்தியில் டிஸ்பியூட் இருந்ததுனால நிறைய பேர் போகலை. இப்போ டிஸ்பியூட் இஸ் செட்டில்டு. இப்போ காஷ்மீர் இப்போ எப்படி போக ஆரம்பிச்சுட்டாங்க? காஷ்மீரில் போனால் பயங்கரவாத தாக்குதல் இருக்குங்கிறத போகாமல் இருந்தாங்க, இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க.
இனிமேல் அயோத்தியாவுக்கு போக ஆரம்பிக்கும் போது இப்போ வர்ற கணக்குப்படி உலகத்தின் 3வது பெரிய கோயிலாக அயோத்தி மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த டூரிசத்தினுடைய இது மாறப்போகுது. மோடி ஒரு விஷயத்தை ரொம்ப புரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த இந்தியன் டூரிசத்தினுடைய இதை புரிந்து கொண்டு இருக்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த யூனிட்டி ஸ்டாச்சு வச்சார், வல்லபாய் பட்டேலினுடைய ஸ்டாச்சு. அந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரமே மாறி போச்சு. அயோத்தியில் தாங்க இன்னைக்கு காசியில் எனக்கு வந்த தகவல் படி ஒவ்வொரு வியாபாரியினுடைய வியாபாரம் 300% கூடியிருக்குங்கிறாங்க. அதாவது 100லேருந்து 3 மடங்கு கூடியிருக்கு. குறைந்தபட்சம் நேற்று 100 ரூபா விற்றானே இன்னைக்கு 300 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபாரி. எக்கனாமி மாறி இருக்கு. இதில் யாரும் பெனிஃபிட் ஆகிறா? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், அங்கே இருக்கிற ஹிந்துக்கள், அங்கே இருக்கிற எல்லாரும் தான் சேர்ந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. அதனால் இந்த டூரிசம் கொடுக்குற ஒரு ஹைப் இருக்குல்ல, அந்த லிக்விடிட்டி நாட்டில் ஒற்றுமை கூடுகிறது, நாட்டில் சுற்றுலா கூடுகிறது. ஆன்மீக சுற்றுலா என்பதுதான் இந்தியாவுடைய ஆன்மா, அதுவும் கூடும். இது ஒரு பெரிய வெற்றி. இதனால் இந்தியாவுடைய பொருளாதார, அயோத்தி மட்டும் இல்லைங்க, இந்திய பொருளாதாரமே மாறும். ஏன்னா யோகி வந்த பிறகு நீங்கள் ஒன்றும் இல்லை, 33 லட்சம் கோடி இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 லட்சம் கோடி என்று சொல்கிறீர்கள். அவங்கெல்லாம் பின்தங்கிய மாநிலமாக இருந்ததுனால அங்கேருந்து லேபர் இங்கே வந்துட்டு இருந்தான். ஒன்றை விட அவங்க 5 மடங்கு கூட வரும்போது இந்த லேபர்லாம் அங்கே போனால் தமிழ்நாட்டு கதியாக இருந்தாங்கன்னு எனக்கு இப்போ பயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நீ கோயிலெல்லாம் மூடிட்டு, கோயிலெல்லாம் இடிச்சிட்டு, கோயிலெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க சார்? ஒன்றுமே தெரியலை. அதனால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறது அது வடக்குனால் இல்லை, உங்களுடைய அறியாமையினால். இன்னைக்கு அற்புதமாக யூபி மாறிக்கொண்டிருக்கிறது. அது நோ மோர் அ புவர் ஸ்டேட், அஃப்ளூவன்ட் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு யாருக்காவது நன்றி சொல்ல வேணும்னா பிரதமர் மோடிக்கும் அந்த மாநிலத்தினுடைய யோகிக்கும் சொல்ல வேண்டும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஒரே நாடு நிகழ்வு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பயன்படுத்துறதுக்கு நன்றி சார். நன்றி நாகராஜன்.